என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தில் மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தையை தேவ சமூகத்தில் நின்று பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வேண்டும் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறேன். பிரியமானவர்களே, எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே எரேமியா தீர்க்கன் அங்கே தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொண்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய வார்த்தையோடு பிணைந்திருக்கிற அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். அதே போலதான் எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம எலியா தேவ சமூகத்தில் நிற்கிற தன்னை ஆண்டவருடைய அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அத்தாரிட்டியோடு கூட பேசினதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் தியானித்தோம். தேவனுடைய வார்த்தை நம்மை போஷிக்கின்ற வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்மை தேற்றுகின்ற வார்த்தை, நம்மை வழி நடத்துகின்ற வார்த்தை என்று பல காரியங்களை நாம் தியானித்தோம். இப்பொழுது அந்த வரிசையிலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய இன்னொரு மகத்துவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம், 1 ராஜாக்கள் 17:16 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பானையிலே மா செலவழிந்து போகவில்லை. எலியாவின் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் படியே. அப்போ இந்த எலியா தீர்க்கன் அந்த சாரிபாத் ஊர் விதவைக்கு ஒரு காரியத்தை சொல்றார். நீ சுடுகிற முதல் அடையை எனக்கு கொண்டு வா என்று சொல்லி எலியா ஒரு காரியத்தை சொல்லிட்டு கூடவே அந்த கண்டிஷனுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கும் சொல்றாரு. பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அப்போ, அதாவது மாவு குறையாது, உன் வீட்டில் எண்ணெய் குறையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லிட்டாரு, அது அப்படியே நடக்குது. பார்த்தீங்களா? சொன்ன வார்த்தை அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு தேவ மனிதன் கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்கும் போது இந்த காரியம் நடக்கும். ஆண்டவருடைய வசனத்தை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல அனுபவம் எவ்வளவு அவசியமானது. நீங்கள் வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும் போது நீங்கள் சொல்கிற வார்த்தையானது அப்படியே அது உண்டாகும். அதனால தான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நம்ம வாயில சும்மா சொல்கிற வார்த்தை அல்ல, தேவ வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கும் போது பேசுகிற வார்த்தை. தேவ வசனத்தால் நீங்கள் நிரப்பப்பட்டிருந்தா உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கும். அந்த வார்த்தை மாறவே மாறாது. பாருங்க, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் சொல்லிட்டாரா, அந்த வார்த்தையின் ஒரு உறுப்பும் தரையிலே விழாது. ஆண்டவர் அதை விட மாட்டார். உங்களுக்கு சில வார்த்தைகள் உரைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் சூழ்நிலை பாதகமாக எதிராக இருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல என்று வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். என்னாகம் 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னார்னா செய்வார். ஏன்னா அவருடைய வார்த்தை அது உண்மையுள்ளது, அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் சமூகத்திலிருந்து நீங்கள் வாங்குறீங்களோ, அதை உட்கொள்றீங்களோ, உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையும் மாறாததாக இருக்கும். தேவன் உங்களை கொண்டும் பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கொண்டும் பேசுவார். அதனால தான் நீங்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசும் பொழுது அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆழங்களுக்குள் நீங்கள் செல்ல செல்ல இந்த அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாருங்கள். ஒரு வெறுமையா ஏதோ நுனி புல்ல மேய்ந்து கொண்டு போகிற அனுபவம் வேண்டாம். ஆழங்களுக்குள்ளாக செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ளுங்க.
உங்களுடைய இருதயம் வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். உங்களுடைய சிந்தையில் கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். இந்த நாட்கள் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும், கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளவும் கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. புல் உலர்ந்து பூ உதிரும், நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஆமேன், என்றென்றைக்கும் நிற்கும். இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த நாளினுடைய மனப்பாட வசனத்தின் சவால். ஒவ்வொரு நாளும் ஒரு மனப்பாட வசனத்தை நம்ம படிப்பது எத்தனை ஆனந்தமானது பாருங்க. தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஆமேன். நீங்களும் இந்த வசனத்தை சொல்லுங்க. அடுத்து உங்க வார்த்தை நிற்கும்பா, உங்க வார்த்தை தான் நிற்கும். எல்லார் வார்த்தையும் அடிபட்டு போகும். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னா அதுதான் நிற்கும். ஏன்னா அவருடைய வார்த்தை மாறாது என்பதை மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்துக்கு அதிகமாய் காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்று சொல்லுகிற அந்த அனுபவம் நமக்குள்ள வருவதாக, எல்லாருக்கும் அந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பாராக. நீங்கள் அதை உடனே வசனத்தை கேட்டு மெசேஜை கேட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிற ஒரு அனுபவம் வேண்டாம். அது என் வாழ்க்கையில் நானும் உட்கொண்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அபியாசப்படுத்துங்கள். டெய்லி அதை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து நம்மூலமாய் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் நின்று பெற்றுக்கொள்ளவும், அதை உட்கொள்ளவும், அதன்படி வாழவும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே மாறாதது என்பதை ஆண்டவரே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் மூலமாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையின் மகத்துவத்தை பார்த்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த மாறாத வார்த்தை எவ்வளவு சத்தியமுள்ள தேவ நீர் என்பதை ஆண்டவரே விளங்க பண்ணுகிறது. நன்றி அப்பா. நாங்களும் கூட அந்த வார்த்தையை ஆண்டவரே எங்கள் வாயிலே எப்போதும் வசனம் பேசுகிறவர்களாக மாற்றும். ஆண்டவரே, வாழ்க்கையில் அந்த வசனத்தை அபியாசப்படுத்துகிறவர்களாக மாற்றும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.